இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். And இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. மகளே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோஸ்ட் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருந்தது. ரீசெண்டாக நம்ம பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஸ்ட் ஹண்ட் அப்படி ஒரு ஷோவில் கேட்டிருந்தோம். அதில் மூலிமா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்க ப்ரோ பேய் இருக்குது அப்படி அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோ பார்த்தப்போ தான் தெரியுது அந்த பேய் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து 2 பொம்பளைங்கள ஒரு ஆன்ட்டி ஒரு பொண்ணு அவங்க 2 பேர்த்தையும் பயங்கரமாக பயம்படுத்தி அப்புறம் கடைசியாக அந்த அக்காவை வந்து அந்த பேய் இழுத்துட்டு போயிடுச்சு. பயங்கரமான பேயாக இருக்குது. திடீர்னு சேர்லாம் உழுகுது, திடீர்னு டிவி ஆன் ஆகுது. கடைசியில் அந்த பேய் வந்து அவங்க முன்னாடி வந்து இப்படி பயம்படுத்தி டான்ஸ் ஆடுது. இவங்களும் ஏதோ பண்ணி துரத்த பார்த்தாங்க. எதை வச்சு தெரியுமா துரத்துனாங்க? கொசு பேட் எடுத்துகிட்டு போயிட்டு கொசுவை தான் அடிப்பாங்க. அந்த அக்கா பேயை போட்டு அடிச்சுட்டு இருக்கு. கடைசியில் அந்த பேய் கொசு பேட்டை பிடிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க டப்பாவெல்லாம் கொண்டு போய் அடித்து அந்த பேய் விரட்ட பார்த்தாங்க. கடைசியில் அந்த பேய் வந்து அந்த அக்காவை இழுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இது முழுக்க பயங்கரமான ட்ராமா அப்படி தான் நான் சொல்லுவேன் அதை பார்க்கும்போது. ஸோ இன்றைக்கி அந்த பேய் வீடியோ தான் நம்ம வந்து வச்சு செய்ய போகிறோம். அந்த பேயையும் செய்ய போகிறோம், அந்த பேய்க்கு ஆக்டிங் கொடுத்தாங்க 2 ஆக்டிங்க அவங்களையும் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இந்த பேய் வீடியோவை ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மக்களே. அதனால் எனக்கு துணையாக யாருன்னா கூப்பிட்டுக்கிறேன். யாருன்னா வாங்கலை வந்துட்டியா? இந்த ஆடுறது பாடுறது பயமுறுத்ததெல்லாம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, மூக்குக்கெல்லாம் உடச்சி விடுவேன். பேசாமல் இங்கேயே இருக்கணும், எல்லாம் பொட்டி அடி போட்டே இருப்பேன். எனக்கே பயமாக்குதுன்னு உன்னை கூப்பிட்டுருக்கேன். ஓகே சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடலாமா? இந்த வீடியோட ஓப்பனிங்கிலே ஒரு ஆண்டி வந்துட்டு எதையோ தேடி நடந்து போயிட்டு இருக்காங்க. கீழே ஒரு ஆண்டி வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. சாரி, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க அதை பார்த்தீங்களா? அந்த பொம்மை வந்து அப்படியே கீழே இருந்து அப்படியே ஸ்வைங்கின்னு போயிட்டு அந்த சேர்ல உட்காந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் தெரியுமா? இந்த பேய் தான் காரணம். அதாவது நிறைய பேர் வந்து நீங்கள் யோசிப்பீங்க, சேர்ல இருக்கிற பொம்மையை வந்து கயிறு கட்டிட்டு தான் கீழே விழுந்துடும், கீழே இருக்கிற பொம்மை எப்படி விஜய் மேலே போய் உட்காரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடே கூறுகட்ட கொக்கர்களா, இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு எடுத்துட்டு அப்படியே அந்த பொம்மையை கீழே இழுத்துட்டு அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணால் திரும்ப போய் பழைய பொசிஷனில் உட்காரும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஏய் நீ போடா, போயிட்டானா அவன் திருப்பி இதே இடத்துக்கு வருவான் பாரு. ஏய் வாடா, வந்துட்டானா? அப்பயும் நம்பிக்கை வரலையா? ஸோ அந்த வீடியோவை நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என்னப்பா பார்த்தீங்களா? இப்படி தான் சேரில் இருக்கிற பொம்மையை வந்துட்டு ஒரு நூலை கட்டி இழுத்து கீழே விடுறது, அதை ரிவர்ஸ் வீடியோ பண்ணி திரும்ப சேரில் உட்கார வைக்கிறது. இந்த பேய் வீடியோ பண்ணுறவங்க, இந்த பயமுறுத்துறவங்க என்ன பண்ணுறது? ஒன்று இந்த பொம்மையை இழுக்கிறது, இல்லைனா சேரை வந்து இழுக்கிறது, அப்படி இல்லைனா ஏன்னா துணியை இழுக்கிறது, இப்படி தான் பண்ணுறாங்க. ஏன் எதனா பெரிய பெரிய பொருளை இழுக்கிறது, மேலே மாட்டிச்சு டிவியை போட்டு இழுக்கிறது, இல்லைன்னா அந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் அப்படி பறக்க விடுறது மெதுவாக, அதெல்லாம் பண்ண மாட்டீங்களே. ஏன் செலவு அதிகமாகுமா? சரி, இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
ஏம்மா எந்திரிக்காதம்மா, நீ எந்திரிச்சாதான் உண்மையாக பேய் மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. நீ எந்திரிக்காத, அப்படியே படுத்துக்கோ. என்னடா இந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப நேரமாக எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதை நல்லா நோட் பண்ணீங்களா? சேர் நகருதான், அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணோட பாவாடை பறக்குதான், அதுக்கு முன்னாடி சைடில் ஜன்னலில் வந்து கியூ கொடுத்துட்டு போகிறாங்க. ஏய் எந்திரிடி, என்னடி இன்னும் தூங்கிட்டு இருக்க, எந்திரிடி, நடிக்க ஆரம்பிடி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பாருங்களேன். என்னவா திரும்ப படுத்துட்ட? ஓ இப்போ பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பாவாடையில் இருக்கா? அந்த பாவாடையில் நூலை கட்டி ஒருத்தர் ஆடிட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்குது பாருங்களேன். அடுத்து வந்து இந்த சேர் ஆட்டுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பொம்மையை என்ன பண்ணுவாங்க. இதுதான் அவங்க வச்சிருக்க ப்ராப்பர்ட்டிஸு. நீங்க அதை பார்த்தீங்களா? பார்க்கலையா? நீங்க பார்க்கல. அங்க ஒருத்தர் சேர்லாம் கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்கிறத அந்த பூனை பார்த்துச்சு. அந்த பூனை பார்த்தீங்களா? வந்தோடனே சேர் நகர்ந்தோடனே சேர் ஒரு ரியாக்ஷன், எவன்டா அவன் இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு ரியாக்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்குது. நீங்க நடிக்கலாம், பூனைலாம் நடிக்காதுடா அது. நீங்களாம் நினைக்கலாம் அந்த பேய் தான் சேரை இழுத்து வந்து தள்ளி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அமைதியா, அதெல்லாம் அடி வாங்கிட்டே இருப்பேன். அதாவது பேய் இழுக்கல, மயிறு இழுக்கல, இவன் ஒரு கயிறு கட்டி தான் இழுக்கிறாங்க. அந்த கயிறு, அதாவது கயிறுனா ஒரு நூல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேர் விழும்போது அந்த பொண்ணு மேலே சேர் விழுச்சுன்னா இப்படி பயப்படலாம். ஆனால் செவுத்துக்கிட்டு சாஞ்சிய பொண்ணு ஏன் இப்படி விலகணும்? ஏன்னா அந்த நூல் வந்து அங்கே மாட்டிக்கும், அங்கே இடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரை விழுற வரைக்கும் அந்த நூலுக்கு வந்து இழுக்கிறதுக்காக இப்படி ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. என்னடா ஓப்பனிங்லேயே அந்த ஆண்டி கிச்சனுக்குள்ளே போச்சு, திரும்ப பின்னாடி வந்து பார்க்குறீங்களா? அவங்களாம் எப்போ வீடியோவை கட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு லைவ் வீடியோலாம் கிடையாது, வீடியோ கட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஆண்டி தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த சேர்லாம் இழுத்து விட்ருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கிள் ஒருத்தர் இருப்பார், அதுக்கப்புறம் அந்த பேய் வேஷம் போகிறதுக்கு ஒரு அங்கிள் இருப்பார். எல்லாம் ஃபுல் செட்டப் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டி வந்து ஒன்றுமே தெரியாதவங்க நடிக்குது. அதுதான் வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. இதில் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கவங்களாம், இந்த பேயை பார்த்தீங்களா, அந்த பேயை பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இவனை தான் போட்டு பொழக்கணும் நம்ம. பேய் மயிருன்னிட்டு மண்ணாங்கட்டி மூக்கணங்களா. சரி ஓகே, ஆண்டி அவங்களாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நம்ம லைவாக பார்க்கலாம். ஓகே, திரும்பவும் பொம்மையை கீழே எடுத்து தள்ளிட்டாங்கப்பா. பொம்மையை தூக்கி வைங்க ஆண்டி, சேர்லேயே வைங்க, கீழே வைக்க மாட்டீங்க, சேரில் தான் வைப்பீங்க. பூனை திரும்ப வந்துச்சு, திரும்ப இழுத்து விட்டாங்க இப்போ பொம்மையை. ஹே என்னடா பொம்மை கீழே விழுந்துட்டே இருக்கு, ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. அது கீழே எங்கன்னா போடுங்க ஆண்டி, திரும்ப சேர்லேயே தான் வைக்கிறீங்களே. ஓகே, நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பேயை எப்போ தான் காட்டுவீங்க? கதவை போட்டாங்கப்பா. இதுக்கு மேலே பேய் வர முடியாது, பிசாசம் வர முடியாது. தாப்பால் போட்டாங்க. ஏன்னா பூனை வந்து அப்பப்போ வந்து காட்டி கொடுத்துருது, அதனால் காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, டிவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேய் படம் தான் ஓடுதான். இப்போ சடனாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பயமுறுத்துறா என்ன, சாரி அவங்களாம் பயமுறுத்துறா. இப்போ நம்ம டிவியில் வந்து ஒரு விஷயம் பார்த்துட்ருக்கோம், அந்த விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக வந்து டிவி ஆன் ஆகுது, சாரி டிவி பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி. நான் பைத்தியம் ஆகிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல அமைதியாக இருக்கோம், டிவி ஆஃப் இருக்கு, திடீர்னு டிவி ஆன் ஆகுதுன்னா அந்த செகண்ட் தான் நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம், அப்படின்னு ரியாக்ஷன் கொடுப்போம். இப்போ நம்ம வந்து கையை கிள்றோன்னா அப்போ தான் டக்குன்னு கொடுப்போம், கொஞ்ச நேரம் கழிச்சா கொடுப்போம் ரியாக்ஷனு. இவங்க ரியாக்ஷன் கொடுக்குறத பாருங்க, டிவி ஆன் ஆகி ஒரு 2 செகண்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அங்கே சொல்லுவோம் போல ஒருத்தன், ஏய் டக்குன்னு ரியாக்ஷன் கொடுங்கப்பா அப்படின்ட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. என்னம்மா நீங்க இப்படி நடிக்கிறீங்களேம்மா? அட எவ்வளோ நேரம் தான் டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, அதுக்குள்ளேயும் அது
ஏன் உங்களுக்கு பயன்படுத்துறதுக்கான சவுண்டே இல்லையா? இப்படி தான் பயன்படுத்துவீங்க ஆண்டி. நீ எவ்வளோ தான் டிவியை பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. சட்டுப்புனா அந்த பேய் என்ட்ரி கொடுங்க. அந்த ஆளும் அந்த காஸ்டியூமை மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக வேர்க்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் சந்தில் நின்றுட்டு இருக்காப்புல. வர சொல்லுங்க அவரை. ஆண்டி வந்து பேய் யாரும் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கட் பண்ணாங்க பிரேமை. அடுத்த பிரேம் ஏன்னா பேய் என்ட்ரி ஏதோ வந்துச்சு பாருங்க பேய். ஏய் என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்குது. ஏதோ அது இங்கே தான் இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஏன்னா ஒரு கையினை தொலைச்சி திறமை தேடுறீங்க. ஒரு பேயின்னு ஒரு பயம் வேணாம், ஒரு மரியாதை வேணாம். தைரியமாக 2 பேர் போய் தேடிட்டு இருக்கீங்க. என்னாண்டி பேய் காணுமா? இருங்க நான் வர சொல்கிறேன். காளி, நீலி, பிக் பாஸ், ஜூலி, ஜோயிங்க்கு வா பேயே. போ அந்த பேயை கூட்டுவா போ. வர வை. அந்த அம்புக்குறி விட்றாங்க பாருப்பா திரும்பவும் சேருக்கு. இழுத்துட்டாங்களா? விட்டுருமா? அதை ஏன் தூக்கி வைக்கிறீங்க? அவங்களும் இழுத்துட்டே இருக்கிறாங்க. அதை இழுத்து தள்ளி பயன்படுத்துகிறோம். அதுலேருந்து தான் பேய் வந்து தள்ளி விடுதுன்னு சொல்லணும். அதுக்காக அடே இந்த பேயின்னு சொல்லிட்டு எவனா உட்காந்துட்டு வச்சுக்கோங்க, மூக்கு மூக்கரெல்லாம் உடச்சிருவேன். என்னம்மா 2 பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க? ஓ வீட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? பொம்மையும் தள்ளியாச்சு, சேரும் தள்ளியாச்சு, டிவியும் ஆன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே பயன்படுத்துறதுக்கு நம்ம எதுவும் செட் பண்ணல. அதனால் டைரெக்டாக பேயை வர வச்சு பேய் கூட கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு வர போகிறீங்களா? உங்கள் பிளான்லாம் வேணாம், வாங்க வயது டக்குன்னு பேய் கூட வந்து சண்டையை போடுங்க. என்னம்மா போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தேடிட்டு இருக்கீங்க? ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் பேய் இல்லை. நீங்கள் எங்கே நிற்க வச்சுட்டு வந்தீங்களோ அங்கே தான் நிற்குது. சரி போங்க லைட்டை போடுங்க. லைட்டை போட்டதுக்கப்புறம் நான் வர சொல்கிறேன். போங்க லைட்டை போடுங்க. ஏன்னா லைட்டை போட்டால் தான் பேய் வருமா? அப்போ தான் மூஞ்சி பிரைட்டாக தெரியுமா? இருட்டில் எப்படி தெரியும்? வண்டாப்புல போ மயக்கம் போட்டு விழுந்தாங்கப்போ. அது என்ன மயக்கம் போட்டு ஸ்லோ மோஷனில் மெதுவாக முட்டி போட்டு மயக்கம் போட்டு போப்பா ஆண்டி போங்க. அதை பேய் வருது பாரு. பேய் கூட போயிட்டு சோறு போட்டுவாங்க. கிச்சன்ல ரொம்ப நேரம் நிற்கிறேன்ட்டு அந்த பேயை பாருங்கப்பா. கருப்பு கலர் படுதா எப்போ வாங்க. அந்த ஆண்டி பேய் அடிக்கிறதுக்கு கொசுப்பேட்டை கொண்டு போய் அடிச்சிட்டு இருக்குது. அங்க என்ன 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? போய் பேசிட்டு இருக்காங்க. ஏயா இப்படி வந்து இப்படி பயமூர்த்தியானா வந்துட்டு வந்து நின்றுட்டு இருக்க கரும்பூச்சுவனை போயிட்டு கொஞ்சம் கழிச்சு நான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. கொசுப்பேட்டு வாங்கிட்டு போயிடுச்சாங்க. பேய்க்கு வந்து கொசு கடிக்குமா? மயக்கத்தில் இருக்கிற பொண்ணு தெளிஞ்சிச்சுப்பா. அதுக்குள்ளே 1 நிமிஷத்துக்குள்ளே மயக்கம் தெளிஞ்சு ரெடி ஆயிட்டாங்கப்பா. என்னமா தேடுறாங்க பாருப்பா எங்கே போயிடுச்சுன்ட்டு. உள்ள வாங்க. ஏதோ பண்ணுன்ட்டு பண்றாங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் திறக்கிறது இதெல்லாம் ஒன்றும் நடக்கலமா. நல்லா நடிக்கிறீங்க. இன்னொரு டைம் பேய் என்ட்ரி கொடுக்க சொல்லிடலாமா? டா வண்டப்பில்ல சாவுங்கடி, அவங்கள பயமுறுத்துவேன். ஏன் அந்த பேய் தான் வருது. அதை அடிக்கிறதுக்கு செருப்போ தொடப்பமோ எடுத்து போய் அடிக்கலாம்ல, பேசியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எது கொண்டு போகிறாங்கன்னு பாருங்களேன். கருப்புல நல்லா துணியை தைச்சு கொடுத்துருப்பாங்க போல. பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு போய் பேய் விரட்டுறாங்களாம். எப்போ இப்படி ஆளாக இருப்பாங்க? அதெல்லாம் காற்று வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு உருட்டு கட்டியோ கம்பி எடுத்து போய் சுருக வேண்டியதானே. பேய் தானே. என் புருஷன்காரனுக்கு ரத்தம் வந்துட்டு பயமா? அங்கே போயிட்டு விளையாடிட்டு இருக்காங்க பேய் கூட. இந்த டப்பாவை தூக்கி போட்டு வந்துச்சு இந்த பொண்ணு. அதாவது ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறாங்க, நல்லா நடிக்காம. ஐயோ அண்ணி
அண்ணி கடல் பண்ணி காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பேய் கிச்சன் சந்தில இழுத்து போச்சு ஆண்டிய, அங்க கொண்டு போயிட்டு என்ன பண்ண போகுது. போமா நீயும் போயிடு, அப்படியே வீடியோ முடிச்சுப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இந்த சேர்லாம் பறக்க கொடுங்க, அது பொம்மையெல்லாம் தெருக்கி கொடுங்க, ஏன்னா எல்லாருமே அங்கே போயிட்டீங்களா அப்போ. அவ்வளோதான், போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அப்பாடா ஒரு வழியை நம்ம வந்து பயமுறுத்திட்டோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள எண்ணம். அந்த லைட் வேறு போட்டுக்கிட்டாங்க. இப்போ அவ்வளோதான், 3 பேரும் உட்காந்துட்டு அந்த படத்தெல்லாம் கழட்டிட்டு சாப்பிட்டு தான் வருவாங்க. பார்த்தீங்களா மக்களே, பேயை பார்த்த உடனே அவங்க வந்து அடித்த ஆயுதம் ஒன்று கொசு பேட்டு, இன்னொன்று பிளாஸ்டிக் டப்பாலாம். உண்மையாக சொல்லுங்கள், ஒரு பேயை பார்த்தா அப்படியே நம்ம நிற்போம், என்ன ரியாக்ஷன் கொடுப்போம், எவ்வளோ கத்துவோம், இல்லைனா அதை அட்டாக் பண்ணுறதுக்காக எவ்வளோ வேகமாக நம்ம அட்டாக் பண்ணுவோம். அதை விட்டுட்டு நல்லா நடிச்சிட்ருக்காங்க. நான் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் சொல்லிக்கிறேன், நண்பா இதெல்லாம் பார்த்து உங்களுக்கே வந்து தெரியலையா நடிக்கிறாங்கன்ட்டு, இது ஒரு பேய் வீடியோ பார்த்து நீங்கள் நம்புங்கன்ட்டு எனக்கு அனுப்பிச்சி விட்றீங்க. கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமை அவுத்து போட்டு டங்குட்டுக்கான ஆடு தான் அப்படி இருக்குது. பேயில போவ. சரி ஓகே மக்களே, இந்த ஆண்டியோட நடிப்பு நல்லா இருந்தால், பேயோட நடிப்பு நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பயமுறுத்திருக்கலாம். ரொம்ப நேரமாக இவனை நம்ம விட்டுட்டோம். போடா சும்மா பயமுறுத்துறன்ட்டு. ஓகே நண்பர்களே, பேயோட நடிப்பு நல்லா இருந்தால் கமெண்ட் செய்யவும், ஆண்டியோட நடிப்பு நல்லா இருந்தால் லைக் செய்யவும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் செய்யவும் சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை இப்போ முடிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இந்த விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய். Tapa,